அரும் தூயாவே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்குமோற்றே, ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்குமோற்றே, ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஓகே, குட் ஆஃப்டர்நூன். ஹவ் ஆர் யூ? இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நான் எடுத்துக்கொண்ட பகுதி ஹோலி பைபிள், த ஓல்டு டெஸ்டமெண்ட், த புக் ஆஃப் டியூட்ரானமி, chapter 26, 17 to 20 verses. இணைச்சிட்ட நூல், அதிகாரம் 26, இறைவசனங்கள் 17 முதல் 20 வரை. இதில் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, வரவு சொல்லப்படுகிறது. டுடே யூ ஹாவ் acknowledged the Lord as your God. You have promised Him to obey, to keep all His laws, and to do all that He commands. ஓகேவா? இன்று நீங்கள் ஆண்டவரை உங்கள் கடவுளாக ஏற்பதாகவும், ஆண்டவர் உங்கள் கடவுளாக இருப்பதாகவும், அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிவதாகவும், அவர் உங்களுக்கு தந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடிப்பதாகவும், அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடியெல்லாம் செய்வதாகவும் நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். ஓகேவா? இப்போ அப்படின்னா இஸ்ராயல் மக்கள்கிட்ட தான் இப்படி முதல்ல ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு. அப்படின்னா, நீங்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடிக்க வேண்டும், நான் உங்களுக்கு சொல்லுகிறபடி நடக்க வேண்டும். இதுதான். அப்போது இதை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸோடஸ், த புக் ஆஃப் எக்ஸோடஸ், விடுதலை பயண நூலில் பார்த்திங்கனாலும் அதை நான் மறுபடியும் சொல்கிறேன். அதிகாரம் 19 அதில் பார்த்திங்கன்னா இந்த 3, 4, 5 வரும். அதில் மோயிசன் கடவுள் தந்த அவட சொன்னவற்றையெல்லாம் இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது இந்த இஸ்ராயல் மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் கட்டளையிட்டவளையெல்லாம் நாங்கள் செய்வோம், அவருக்கு கீழ்ப்படிவோம்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்படிங்களா? அதுதான், அதே தான் இங்கே. இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த வசனம் பார்த்திங்களா, 17, 18, 19, 20 சொன்னீங்களே, அதில் இந்த 18வது வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னாக்கா, டுடே God has accepted you as His chosen people, His own people. உங்களை தம் சொந்த மக்களாக கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்று. He commands you to keep all His laws. அவருக்கு உங்களுக்கு கொடுத்த சட்டங்களையும் கடைப்பிடிக்க உங்களுக்கு
கட்டளையிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 19வது வசனத்தில் He will make you a greater nation. He will make you a greater nation over all the nation that He has created. அவர் படைத்த எல்லா தேசங்களையும் நாடுகளையும் விட உன்னை மேன்மை மிக்கதாக மாற்றுவேன், செய்வேன் என்று கடவுள் வாக்களிக்கிறார். ஸோ யூ வில் பிரிங் praise and honor to my name. அப்போ உங்களுக்கு பேரும் எல்லா நாடுகள் மத்தியில் உங்களை பேரும் புகழும் கொண்ட மக்களாக நான் உங்களை மாற்றுவேன், செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு 20வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? யூ வில் பி ஹிஸ் ஓன் பீப்புள், as he promised. தாம் வாக்களித்தபடியே அவர் உங்களை தம் சொந்த மக்களாக ஏற்றுக்கொண்டுள்ளார்ன்று அந்த வசனம் முடியுது. அப்படிங்களா? அந்த வசனம் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாரு? நீங்கள் கடவுளை உங்கள் ஆண்டவராகிய கடவுளை உங்கள் கடவுளாக ஏற்பதாக நீங்கள் வாக்களித்துள்ளீர்கள். அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் என்று அதே தேவன் பற்றி இது கவர்மெண்ட் இல்லைங்களா? இப்போ இவர் இப்போ அடுத்த வசனத்தை என்ன சொல்லியிருக்காரு? இன்று கடவுள் உங்களை தம் சொந்த மக்களினமாக ஏற்றுக்கொண்டார், உங்களுடைய தேசத்தை உலகிலுள்ள எல்லா தேசங்களையும் நாடுகளை விட மேன்மை மிக்கதாக மாற்றியுள்ளார். கடைசியில் அதே ரிப்பீட்டட். கடவுள் தாம் வாக்களித்தபடியே உங்களை தம் சொந்த மக்களாக, ஒரு சொந்தமாக ட்ரெஷர்டு பொசிஷனாக, சொந்த மக்களினமாக ஏற்றுக்கொண்டுள்ளார்னு அதை சொல்லப்படுது. அப்படின்னா இப்போ நாம்ளும் தான் கடவுள் நம்மளை ஞானஸ்தானத்தின் மூலம் நம்மளை சொந்த மக்களாக ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆனால் அங்கே ஒரு செக்கும் வச்சுருக்காரு. அப்படின்னா as we grow நம்ம அவரை விலகி செல்ல நிறைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த உலக காரியங்களில் மூழ்கி மாய வலைகள் சிக்கி கடவுளுக்கும் நமக்கும் இடையில் பல விஷயங்கள் பதவி, புகழ், வெல்த்து, ஜுவல்ஸுன்னு இப்படின்னு ஏகப்பட்ட இல்லாட்டி மனிதர்களை இடையில கொண்டு வந்து கடவுளை 2ஆம் தரமாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ நம்ம கடவுள்கிட்ட விலகலாம். கரெக்டுங்களா? அதனால தான் இப்போ அவர் செக் வச்சுட்டாரு. அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடியுங்கள், ஒபே மீ. நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்டு எனக்கு கீழ்ப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இது ஒரு வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்கிறது இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் காரணம் நீதிமான் ஒரு நாளைக்கு 7 முறை தவறுகள் இல்லைங்களா? அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு பல தடவை நம்ம சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யலாம் கடவுள்கிட்ட பிரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம கடவுள் நமக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதையே தான் நீங்கள் எக்ஸோடஸ், த புக் ஆஃப் எக்ஸோடஸில் பார்க்குனீங்கன்னா அதிகாரம் 19 அதில் அதிகாரம் 19 3லிருந்து 5 வரைக்கும் பார்க்கலாம். இதை இப்போ இந்த இணைச்சட்ட நூலில் எப்படி எதை பார்த்தோமோ அதே தான் இங்கே நம்ம பார்க்குறோம். எப்படின்னா மோயிசன் ஆண்டவராகிய கடவுளை சந்திக்க சைனாய் மலையில் ஏறுறாரு. அப்போ கடவுள் மலையிலிருந்து மோயிசனை கூப்பிட்டு இவ்வாறாக அவர்கிட்ட சொல்லுவார், யூ கோ அண்ட் டெல் த Israelites, the descendants of Jacob. Now, you saw what I did to the Lord, what I did to the Egyptians, and how I brought you as an eagle carry the young one on wings and brought you here. ஒரு கழுகு தன் குஞ்சுகளை எப்படி தன் ரெக்கைகளில் வைத்து
கூட்டிகிட்டு போகுதோ அந்த மாதிரி நான் உங்களை இங்கே என்னிடம் கூட்டி வந்தேன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஃப் யூ ஒபே மீ அப்படின்னா அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் மோயிசன் உட்பட எல்லாருமே இஃப் யூ ஒபே மீ ஒபே ஹிம் கடவுளை கீழ்ப்படைஞ்சு இஃப் தே கீப் ஆல் த லாஸ் ஆல் இஸ் லாஸ் அண்ட் கீப் த கவனன்ட் உடன்படிக்கையை கடைப்பிடித்தால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எக்ஸோடஸில். யூ வில் பி மை ஓன் பீப்புள் த ட்ரெஷர்டு பொசிஷன், நீங்கள் எங்கள் சொந்த மக்களாக இருப்பீர்கள்னு கடவுள் அங்கேயும் சொல்கிறார். த ஹோல் எர்த் இஸ் மைன், இந்த உலகம் முழுக்கும் என்னுடைய தான். பட் யூ வில் பி மை சூசன் பீப்புள், என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னுடைய சொந்த மக்கள். அ பீப்புள் டெடிகேட்டட் டு மீ அலோன், நீங்கள் எனக்கு சொந்தமான மக்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஓகேங்களா? அப்படின்னா கடவுளுக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை. அப்படின்னா கடவுள் நம்மளை சொந்த பிள்ளைகளாக, நம் சொந்த மக்கள் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுகிறார். அதேபடி நாம் வாக்களிக்கிறோம் அவருக்கு பிரமாணிக்கமுள்ள மக்களாக, அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருக்கிறோன்னு வாக்களி. அப்படி எப்படி? அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடித்து அந்த உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாயிருந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலே நாம் அவருக்கு அவர் வாக்களித்தபடியே அவருடைய சொந்த மக்களாகவே நாம் எப்பொழுதுமோ ஜீவிப்போம் இல்லைங்களா? இதே தான் இந்த ப்ராபபிளாக சொல்லப்படுது. எப்படின்னா the righteous nations will be the greater is great. அப்படின்னா நேர்மையுள்ள ஒரு நாடு மேன்மை அடையும். த ரைட்டியஸ் நேஷன் இஸ் கிரேட். ஒரு நேர்மையுள்ள நாடு மேன்மை அடையணும். அப்படின்னா இது மொத்தமாக என்ன சொல்ல வருதுனாக்கா, கடவுளுக்கு இப்போ நம்ம கடவுள் நம்மளை சொந்த மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவருக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை. அவர் நான் என் சொந்த இரட்சகராக கடவுளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவருக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன். அவர் கொடுத்த கட்டளையை கடைபிடிப்பேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நேசிப்பேன். அவருக்கும் எனக்கும் இடையில எதையும் வராமல் கடவுள்கிட்ட பாதுகாப்பு தேடுவேன். கரெக்டுங்களா? அப்புறம் அவருக்கும் நமக்கும் உள்ள அந்த உடன்படிக்கையை நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். அதை பிரமாணிக்கமாக காத்துக்கொள்ளுவேன் அப்படின்னு நம்ம உடன்படி. அப்போ அவர் நமக்கு நம்ம சொந்த மக்களாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போது நாம் ஒரு நல்ல உறவில் நம்ம கடவுளுக்கு பிரமாணிக்கமுள்ள மக்களாக இருக்கும்போது த லார்ட் காட் வில் பி தி ஃபெய்த்ஃபுல் காட் டு அஸ். அவரும் நம்மளை விட அதிகமாக நமக்கு பிரமாணிக்கமாக இருப்பார். இதுதான் நம்ம கடவுள் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறார். அப்படின்னா நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு. இதுதான் ஜீசஸ் சொல்கிறாரு. அவர் இவர் ஒரு கேட்கலாம், நான் மீட்படைய நான் என்ன கட்டளைகளை கடைப்பிடின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இல்லைங்களா? கட்டளைகளை கடைப்பிடி அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளை அன்பு கட்டளை. எல்லாவற்றுக்கு மேலாக கடவுளை செய்து நம்ம அன்பு செய்கிறது போல் மற்றவங்களையும் அன்பு செய்யும். இதுதான் நம்ம கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறேன். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு பாடல் பாடிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேங்க. ஓகேங்களா? നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ, എനിക്കനീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലിടും ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ, എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ.